ஞாச திலக பிரகாசிக்கை என்கிற மதுராந்தகம் சுவாமி அருளி செய்த ஞாச திலக வியாக்கியானத்திலே இன்றைக்கு 15வது ஸ்லோகம் ரசிக்கப் போகிறோம். हेतुर्वैधे विमर्शे भजनवदि तरति किन्त्वनुष्ठानकाले वेद्यत्वद्रूपभेदः विविध इह सतूपायतान्यानपेक्षा रङ्गिन् प्रारब्धभङ्गाति फलमधिकम् अनावृत्तिरुक्तेष्टिवर्तते नानाशब्दादिभेदात् प्रपदन भजने सूचिते सूत्रकारैः हेतुः மோட்சத்துக்கு உபாயமாகிறது. வைதே விதிகள் சம்பந்தப்பட்ட விமர்சே ஆராய்ச்சியை நாம் செய்து பார்த்தோமானால், அதாவது வேதங்களிலும் ஆகமங்களிலும் இருக்கிற விதிகளை நாம் ஆய்ந்து பார்த்தோமானால், பஜனவதி பக்தி யோகம் எப்படியோ அது போலவே இதரதி வேறொன்றாக சொல்லப்பட்ட பிரபத்தி என்பதும் கூட ஹேதுஹு மோட்சத்துக்கு உபாயமாகத்தான் ஆகிறது. நாம் சாஸ்திரங்களில் இருக்கிற விதி வாக்கியங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோமானால் நமக்கு என்ன புரிகிறது? பக்தி யோகம் எப்படி மோட்ச சாதனமாகிறதோ அதே போலத்தான் சரணாகதி என்பதும் மோட்ச சாதனம் என்று புரிகிறது. கிந்து ஆனாலும் கூட வாசி இருக்கிறது. அனுஷ்டான காலே அந்த பிரபத்தியை நாம் அனுஷ்டிக்கும் பொழுது அந்த சமயத்திலே வேத்யத்வத்ரூபபேதோ விவித இஹ பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கும் பொழுதும் சரி, பிரபத்தி என்பதை அனுஷ்டிக்கும் பொழுதும் சரி, வேத்ய ரூபம் என்று ஒன்று இருக்கிறது. பக்தி யோகத்திலே எத்தனையோ வித்யைகள் இருக்கின்றன. சத்வித்யா என்பதிலிருந்து ஆரம்பித்து தஹர வித்யா, உபகோசல வித்யா இத்தியாதிகளாக அவை வெவ்வேறு வித்யைகள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், முக்கிய காரணம் எல்லாவற்றிலும் உபாசிக்க தியானிக்க கூடியவன் பரமாத்மா என்றே இருந்தாலும் கூட அந்த பரமாத்மாவினுடைய எந்த ஆகாரத்தை நாம் தியானிக்கிறோம் என்பது வித்தியாசப்படுவதாலே ஒரு வித்யிலே பரமாத்மாவினுடைய ஒரு சில குணங்களை அனுசந்திக்கிறோம், இன்னொரு வித்யிலே பரமாத்மாவினுடைய வேறு சில குணங்களை அனுசந்திக்கிறோம். இப்படியெல்லாம் வித்தியாசம் வருவதாலே அந்தராதித்ய வித்யை வரும்பொழுது சூரிய மண்டலவர்த்தியாக நாம் பரமாத்மாவை அனுசந்திக்கிறோம். இப்படி வித்யைக்கு வித்யை தியானிக்கிற வஸ்து ஒரே வஸ்து பரமாத்மா தான் என்று இருந்தாலும் அதனுடைய ஆகாரம் வேறுபடுகிறது. அதுதான் வேத்ய த்வதி ரூபபேதா. அந்த வேறுபாடு எப்படி இருக்கிறது என்றால், பல பிரம்ம வித்யைகள் இருக்கின்றன. அதனாலே இந்த ரூபபேதமும் விவிதமாக நானாவிதமாக இருக்கிறது. ஒரு வித்தியிலே உபாசிக்கிற மாதிரி அதே குணங்களுடன் அதே ரூபங்களுடன் இன்னொரு வித்தியிலே உபாசிப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது பிரபத்தி என்பதும் ஒரு வித்யை, சரணாகதி என்பதும் ஒரு வித்யை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதிலே பெருமாளுக்கு எந்த திருக்குணத்தை நாம் அனுசந்திக்கிறோம்? அதிலே வேத்ய ரூபம் என்ன என்று பார்த்தால், உபாயதான்யானபேக்ஷா, பெருமாளுக்கு அந்நிய அனபேட்ச உபாயத்தை என்கிற குணத்தை இந்த பிரபத்தி என்கிற வித்தியிலே அனுசந்திக்கிறோம். அந்நிய அனபேட்சா என்றால் வேறொன்றையும் அபேட்சிக்காமல் உபாயதா இவனே உபாயமாகிறான் என்ற குணத்தை, பெருமாள் தான் உபாயம். நமக்கு மோட்சம் கிடைப்பதற்கு எது வழி என்றால் அது பெருமாளே தான் நமக்கு மோட்சத்தை பெற்றுத்தர வேண்டும், வேறு எதையும் அபேட்சிக்காமல் என்று. மற்ற வித்தைகளில் எல்லாம் அப்படி கிடையாது.
நாம் உபாசனம் பண்ணுகிறோமே அது உபாயமாகிறது, பெருமாள் பலப்பிரதனாக ஆகிறான். ஆனால் இந்த பிரபத்தி என்கிற வித்தியிலே அந்த உபாயாந்தர ஸ்தானத்திலேயும் பெருமாளையே நின்று கொண்டு அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்பதாலே பெருமாளே உபாயமாகி விடுகிறான். அந்த உபாயமான பெருமாள் வேறு எதையும் அபேட்சிப்பதில்லை தான் உபாயமாவதற்கு. நீ இந்த கர்மயோகத்தை பண்ணு அல்லது ஞான யோகத்தை பண்ணு என்றெல்லாம் சொல்வதில்லை. அதெல்லாம் தேவை கிடையாது. தான் அனபேட்ச உபாயமாக ஆகிறான். இதுதான் அங்கே வேத்யாகாரம். சரணாகதி என்கிற வித்தியை கூட அது ஞான ரூபமானதுதான். ஒரு க்ஷணகாலம் பண்ணுவதானாலும் கூட அந்த க்ஷணகாலம் பெருமாளை எந்த ஆகாரத்தோடு நினைத்து பார்க்கிறோம் என்றால் அவனே உபாயம், வேறு எதுவும் அபேட்சிக்காத உபாயம் என்கிற ஆகாரத்தை இங்கே நினைக்கிறோம். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் இதை பற்றி நாம் பின்னாலே சர்ச்சையாக அலச போகிறோம். அவன் வேறு எதையும் அபேட்சிக்காத உபாயம் என்றாகிவிட்டால் சரணாகதி உபாயமா இல்லையா ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். அதற்கு மேலும் சர்ச்சைகள் கிளம்புகின்றன. அது இருக்கட்டும். அடுத்தது உத்தரார்த்தத்திலே மற்ற பிரம்ம வித்தியைகள் இருக்கின்றனவே, சத்வித்தியை, தகர வித்தியை முதலியவை. அவற்றுக்கும் இப்பொழுது ஒரு பிரம்ம வித்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே பிரபத்தி என்கிற ஞாச வித்தியை, அதற்கும் பெரிய வாசி வேறுபாடு, வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். அதுதான் உத்தரார்த்தத்திலே என்னென்ன வேறுபாடுகள் இருக்கின்றன என்றால், ரங்கின் ஸ்ரீ ரங்கநாதனே பிராரப்த பங்காதி பலம் அதிகம். ஞாச வித்யைக்கு அதிக பலம் கிடைக்கிறது. அது எப்படி? இதற்கும் மோட்சம் பலம், அதற்கும் மோட்சம் பலம். இந்த இரண்டு பலமான மோட்சங்களுக்கும் தாரதமியம் இல்லை. இதற்கு அதிக பலம் என்று எப்படி சொல்லலாம் என்றால், இப்பொழுது மோட்சம் கிடைப்பதற்கு முன்னே ஒரு பலம் கிடைக்கிறதே, அதிலே வித்தியாசம் தெரிகிறது. பிராரப்த பங்காதி பலம். பிராரப்த கர்மத்தை கூட இந்த சரணாகதி என்கிற வித்தியை ஒழித்து விடும். அந்த வித்தியை சத்வித்தியை முதலியன அப்படி கிடையாது. பிராரப்தம் இந்த ஜன்மத்தில் முடியவில்லை என்றால் அடுத்த ஜென்மம் கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் அந்த பிராரப்தம் தீருகிற வரை ஜென்மங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். பிராரப்தத்தை அது அழிக்காது. ஆனால் ஞாச வித்தியானது பிராரப்தத்தை அழிக்கும். இந்த ஜென்ம அவசானத்திலே பிராரப்த சேஷம் இருந்தால் கூட அதை அழித்து மோட்சத்தை கொடுத்துவிடும். அந்த விதத்தில் பார்த்தால் இதற்கு பலம் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு முதல் முக்கிய வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசமும் இருக்கிறது, அனாவிருத்தி ருக்தா என்று. அந்த வித்தைகளுக்கெல்லாம், சத்வித்தியை முதலியவற்றுக்கெல்லாம் ஆவருத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி திரும்பி பெருமாளை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரயாணம் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் அந்த தியானத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவருத்தி ரசகிருதுபதேசாத்து என்று பிரம்மசூத்திரம் திரும்பி திரும்பி அதை பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அதற்கு முடிவே கிடையாது. ஆனால் சரணாகதி அப்படி கிடையாது. ஒரு தடவை கூட திரும்பி பண்ணக்கூடாது. சகிருதேவ கர்த்தவியம், ஒரு தடவை தான் பண்ண வேண்டும் என்று. இதற்கு அனாவிருத்தி, அதற்கு ஆவருத்தி விதித்திருக்கிறது, இதற்கு அனாவிருத்தி விதித்திருக்கிறது. இது முக்கியமான வித்தியாசமாக இருக்கிறது. இஷ்டிவத்தது, யாகங்கள் அதெல்லாம் பண்ணுகிறோமே வேதத்தில் விதித்தது என்று. சொர்க்கம் வேண்டுமானால் ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எதேதா என்று அந்த ஜோதிஷ்டோமத்தை ஒரு தடவை தான் பண்ண வேண்டும். இரண்டாம் தடவை ஜோதிஷ்டோமம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை பண்ணுற ஜோதிஷ்டோமத்துக்குத்தான் சொர்க்கம் பலனாக கிடைக்கும் என்றுதானே மீமாம்சகர்கள் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள். அது போலத்தான் இந்த சரணாகதியும் ஒரு தடவை தான் பண்ண வேண்டும். இந்த இரண்டு முக்கிய வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மூன்றாவது பாதம் காண்பிக்கிறது. நானா சப்தாதி பேதாத். இந்த நானா சப்தாதி பேதாத் என்பது பாதராயணருடைய பிரம்மசூத்திரத்திலே ஒரு சூத்திரம். அதை அப்படியே இங்கே போட்டிருக்கிறார். அந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது? நானா என்று சொல்கிறது. எது நானா வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்று என்றால், பிரம்ம வித்தியானது எல்லா பிரம்ம வித்தியைகளும் சேர்ந்து ஒரே வித்தியை என்று சொல்லாதீர்கள். வெவ்வேறு ஆகார பேதம் இருக்கிறது. சப்தாதி பேதாதி, சப்தமே கூட இதற்கு சொல்கிற பேர் வேறையா இருக்கிறது, அதுக்கு சொல்கிற பேர் வேறையா இருக்கிறது. அதனால் பிரம்ம வித்தியைகள் எல்லாம் வெவ்வேறானவைதான். ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை நாம் ஏற்றுக்கொண்டு அனுஷ்டித்து வந்தால் அதன் பலன் கிடைக்கும் என்று.
பிரபதன பஜனே சூச்சிதே சூத்திரகாரைஹி. பிரபதனம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் நான் பண்ணுகிற பிரபத்தி என்கிற சரணாகதி. பஜனம் என்று இன்னொன்று இருக்கிறது, அதுதான் பக்தி யோகக்காரர்கள் பண்ணுகிற பக்தி யோகம். இவ்விரண்டும் பிரபதனம் ச பஜனம் ச, இந்த இரண்டும் சேர்ந்து பிரபதன பஜனே, இந்த சரணாகதி பக்தி யோகங்கள் சூத்திரகாரைஹி, சூத்திரக்காரராலே, பகுவச்சனம் இருந்தாலும் அது பூஜாயாம் பகுவச்சனம், சூத்திரக்காரர்கள் என்று ஒருவரைத்தான் சொல்லுகிறார் பாதராயணர். அவராலே சூச்சித்தே, சூச்சிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நானா சப்தாதி பேதாதிகரணத்திலே பிரபத்தியும் பக்தி போல ஒரு வித்தை தான் என்பது சூச்சிக்கப்பட்டிருக்கிறது. சூச்சித்தலாவது ஸ்பஷ்டமாக கண்டரவமாக சொல்லாவிட்டாலும் கூட சப்த பேதம், மற்றதைக்கெல்லாம் உபாசனம் என்கிற சப்தம், இன்னொரு வித்யை இருக்கிறது, அதற்கு வேறு சப்தம் இருக்கிறது, உபாசனத்தில் சேர்ந்ததே கிடையாது, அது ஞாசம் என்கிற வித்யை என்று சப்த பேதத்தை சொல்லி வெவ்வேறு விதமாக இருக்கின்றன உபாயங்கள் என்று சொன்னதனாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் அதை சிறிது சூச்சித்து, சுத்த பிரகாஷிகாச்சாரியர் அதை மேலும் நன்றாக விவரித்து, பிரபதனம் பஜனம் என்ற இரண்டுமே இந்த சூத்திரத்திலே இந்த அதிகரணத்திலே குறிப்பிடப்பட்டதாக நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஸ்லோகத்துக்கு சுருக்கம் சொல்லி ஆயிற்று. அதனுடைய அவதாரிகை என்ன என்றால், இந்த சுருக்கத்தினுடைய சாரம் என்ன என்றால், பக்தி யோகமும் பிரபத்தியும் ஒப்பிடப்படுகின்றன. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோமானால் சில ஒற்றுமைகள் தெரிகின்றன, சில வேற்றுமைகள் தெரிகின்றன. இந்த ஸ்லோகத்திலே சில ஒற்றுமைகளையும் பார்க்கிறோம், சில வேற்றுமைகளையும் பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் சொன்னவையாக என்னென்ன ஒற்றுமைகள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கின்றன என்றால், வைதே என்று ஒரு பதம் இருக்கிறது. இரண்டும் வேத விதிகள் என்று, இதை பண்ணு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. உபாசீதா என்று விதிக்கிறது பக்தி யோகத்தை பண்ணு என்று. பிரபத்யேதா என்று விதிக்கிறது சரணாகத்தை பண்ணு என்று. இரண்டாவது ஒப்புமை, இரண்டுமே மோட்ச ஹேத்துக்கள். அப்படி பண்ணினால் வெவ்வேறு வேத விதிகளுக்கு வெவ்வேறு பலன்கள் கிடைக்குமே. இந்த பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் என்ன பலம் என்றால் ஒரே பலம்தான். பக்தி யோகம் பண்ணுகிறவனுக்கும் மோட்சம்தான் பலன், பிரபத்தி பண்ணுகிறவனுக்கும் மோட்சம்தான் பலன் என்பது இரண்டாவது ஒப்புமை. இரண்டு பேருக்கும் ஒரே மோட்சம்தான். மூன்றாவது, இரண்டுமே பாவத்தை நீக்கும் என்பது பொது. பக்தி யோகம் பண்ணுகிறவனுக்கும் பாவங்கள் அழியும், பிரபத்தி பண்ணுகிறவனுக்கும் பாவங்கள் அழியும். நாலாவது, இரண்டுமே பிரம்மசூத்திரத்திலே சூச்சிக்கப்பட்டவை. பிரம்மசூத்திரம் என்பது வியாசர் கிருஷ்ணத்வைபாயனரே பாதராயணர் என்று அவருக்கே ஒரு திருநாமம். மகாபாரதத்திலே அந்த திருநாமம் வந்ததற்கான காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பாதராயணர் அருளி செய்த பிரம்மசூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்று ஆரம்பித்து அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்கிற வரையில் இருக்கிற 500 சூத்திரங்கள் இருக்கின்றனவே, அவற்றிலே இரண்டுமே சூச்சிக்கப்பட்டன. பக்தி யோகத்தை பற்றியும் பேச்சு உண்டு, பிரபத்தி பற்றியும் பேச்சு உண்டு என்று இந்த நாளும் இந்த இரண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த இரண்டுக்கும் இடையே வேற்றுமைகளும் இருக்கின்றன. அவற்றிலேயும் 4 வேற்றுமைகளை இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. ஒன்று, பிரபத்திக்கு விசித்திரமான ரூபம் என்று. இங்கே சொன்ன ரூபம் என்ன என்றால் வேத்யத்வத்ரூபபேத என்று இந்த 2வது அடியில வருகிறது. அந்த ரூபம் என்றால் எந்த ஆகாரத்தில் எந்த குண விசிஷ்டனாக பிரம்மத்தை தியானிக்கிறோமோ அது அந்த வித்தியினுடைய ரூபம். பிரபத்திக்கு என்ன ரூபம் என்று கேட்டால் நிரபேட்சோபாயத்வம் என்பது. உபாயதான்யானபேக்ஷா என்று இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. பெருமாள் தான் உபாயமாக ஆவது மட்டுமில்லாமல் வேறொன்றையும் அபேட்சிக்காமல் தான் மட்டுமே உபாயமாக ஆகிறார் என்பது இங்கே பிரபத்தியில் விசித்திரமான ஒரு ரூபம், ஆகாரம்.
அது ஒரு வேற்றுமை. ஏனென்றால் மற்ற எந்த வித்தியிலும் நிரபேட்சோபாயத்துவம் என்பது ரூபமாகாது. அந்தந்த வித்தியை அனுஷ்டானம் இருக்கிறதே அதை அபேட்சித்துத்தான் அவன் உபாயமாகிறான். இரண்டாவதாக ஒரு வித்தியாசம், பிரபத்திக்கு பிராரப்த பங்கத்தால் பலன் அதிகம் என்று. இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது? ரங்கின் பிராரப்த பங்காத் அதிக பலம் என்று. பிராரப்த பங்காதி, பிராரப்தம் என்றால் நம்முடைய சஞ்சித கர்மங்களிலே நாம் மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருக்கிற கர்மங்களுக்குள்ளே எந்த கர்மமானது நமக்கு இப்பொழுது இந்த ஜென்மத்திலே பலனை தருவதற்கு ஆரம்பித்து விட்டதோ அந்த கர்மம், அது நிறைய கர்மங்கள் இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் பிராரப்தங்கள் என்று பெயர். பிராரப்தங்களை அழிப்பது கஷ்டம். சஞ்சிதங்கள் மற்ற மிகுந்திருக்கிறவற்றை அழிக்கலாம். அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. பிராயஷ்சித்தாதிகள், உபாசனமே கூட ஒரு வழிதான், பிரபத்தியே கூட ஒரு வழிதான். பிராரப்தேதர பங்கம் பண்ணுவது சுலபம். ஆனால் பிரபத்தி என்ன பண்ணுகிறது? பிராரப்தத்திலே கூட ஒரு பகுதியை அழிக்கிறது. எதை என்றால், இந்த பிராரப்தமானது இந்த தேகாவசானம் வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அதற்கு பிறகும் பிராரப்தம் மிகுந்திருந்து இப்பொழுது ஆரம்பித்ததே அடுத்த ஜென்மத்துக்கும் ஹேதுவாகி அப்படிப்பட்ட புண்ணிய பாபங்கள் இருந்தால் அந்த பிராரப்த கர்மத்தை பிரபத்தி அழித்து இந்த தேகாவசானத்திலேயே அடுத்த ஜென்மம் இல்லாதபடியாக தன்னுடைய மோட்ச பலனை கொடுத்துவிடும். அப்பொழுது பிராரப்தமே கூட தான், பிராரப்த சேஷம் என்பது கூட தான் அழிந்து போகிறது. அது பிரபத்திக்கு மட்டும்தான். பக்தி யோகம் பண்ணுபவனுக்கு பிராரப்தம் அழியாது. அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அவன் மறுபடியும் அடுத்த ஜென்மம் என்று எடுத்துக்கொண்டே இருப்பான். அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கிறது. மூன்றாவது வித்தியாசம், பிரபத்தி ஒரு முறை மட்டுமே பண்ண வேண்டியது, பக்தி அவ்வாறு கிடையாது. ஆவர்த்தி பண்ண வேண்டியது, திரும்பி திரும்பி யாவதாயுஷம் உபாசனம் என்கிற தியானத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நாலாவது வித்தியாசம், பிரம்மசூத்திரம் என்கிற கிரந்தத்திலே பார்த்தோமானால் பக்தி யோகம் பற்றித்தான் அதிகமாக பேச்சிருக்கும். பிரபத்தி பற்றி கொஞ்சமே பேசும்போது ஒரே ஒரு சூத்திரத்திலே அது சூச்சிக்கப்பட்டதாக சொல்கிறார் என்பதை கடைசி பாதத்திலே சொல்லுகிறார். சில வேற்றுமைகளிலே பக்தி யோகத்துக்கு சிறப்பதிகம், சில வேற்றுமைகளிலே பிரபத்திக்கு சிறப்பதிகம் என்று இருக்கிறது. இப்பொழுது 4 ஒற்றுமைகள் 4 வேற்றுமைகள் இந்த பக்திக்கும் பிரபத்திக்கும் இடையிலே பார்த்தாயிற்று. இதை விசதமாக பார்க்க போகிறோம். மதுராந்தகம் சுவாமியினுடைய பிரகாசிக வியாக்கியானத்தில் இருக்கிறபடியாக 4 ஒற்றுமைகளிலே முதலாவது ஹேதுர்வைதே என்று இருக்கிறது. வைதே விமர்சே என்று சொல்லும் பொழுது வைதே என்கிற பதத்திலே விதி சம்பந்தப்பட்டது என்று இருக்கிறது. அதாவது பக்தியும் பிரபத்தியும் பகவானால் விதிக்கப்பட்டவை என்று. நாம இன்னும் சில எத்தனையோ கர்மங்களை பண்ணி கொண்டிருக்கலாம். பகவானாலே விதிக்கப்படாத கர்மங்களை எல்லாம் கூட பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் வைதமான கர்மங்களுக்கு ஏற்றம் அதிகம். பக்தி எங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், பஜஸ்வமாம் என்று பகவத்கீதையிலே கண்ணன் விதிக்கிறான். என்னை பஜிப்பாயாக என்றால் என்னிடம் பக்தி பண்ணுவாயாக என்று. முழு ஸ்லோகார்த்தம் என்ன என்றால், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம் என்று, இந்த லோகத்திலேயே இருந்து விடலாம் என்று அசட்டுத்தனம் பண்ணாதே. இது அசுகமான லோகம், இது அனித்தியமான லோகம், பிரகிருதி மண்டலத்தையே விரும்பி விடாதே. இங்கே நீ வந்ததற்கு விளைவாக இதை பயன்படுத்திக் கொள், என்னிடம் பக்தி பண்ணு என்று விதிக்கிறான். பஜஸ்வா என்றால் ஒரு விதி, நீ பண்ணு என்று. அதே மாதிரி அதே கண்ணன் அதே பகவத்கீதையிலே அதே அர்ஜுனனுக்கு சரணாகதியையும் விதிக்கிறான். மாமேகம் சரணம் பிரஜா என்று சரம ஸ்லோகத்திலே, நான் ஒருவன் இருக்கிறேன், என்னை ஒருவனை நீ சரணமடைவாயா என்று. ஆஹா, பக்தி பிரபத்தி இரண்டுமே விதிக்கப்பட்டவை. கீதையில் விதிக்கப்பட்டதை இப்பொழுது எடுத்து காட்டினோம். வாஸ்தவத்திலே வேதத்திலேயும் விதிக்கப்பட்டவை. பிரபத்யேத என்றும்
உபாசீதா என்றும் விதி வாக்கியங்கள் இருக்கின்றன. உபாசீதா என்கிற விதி வாக்கியத்துக்கு பக்தி யோகம் பண்ணு என்று அர்த்தம். பிரபத்யேதா என்ற விதி வாக்கியத்துக்கு சரணாகதி பண்ணு என்று அர்த்தம். இந்த வாக்கியங்களும் இருக்கின்றன. ஆகையாலே பக்தி பிரபத்தி என்ற இரண்டுமே வைதம் விதிக்கப்பட்டவை என்பதை முதல் வாக்கியம் சொல்லுகிறது. வைதே விமர்சே பஜனவதி தரது என்று. இந்த வைதமானத்தை விமர்சிக்கும் பொழுது பஜனவதி பக்தி யோகம் போல இதர பிரபத்தியும் கூட வைதம் என்பது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது 4 ஒற்றுமைகளிலே இரண்டாவது ஒற்றுமை இரண்டுமே மோட்ச சாதனம் என்று. பக்தி யோகமும் மோட்சம் என்கிற பலனை நாடி பண்ணுகிற காரியம்தான். பிரபத்தி பண்ணினாலும் மோட்சம்தான் பலனாக கிடைக்கப் போகிறது. பக்தியா பரமயா வாபி பிரபத்யா வா மகாமதே என்று ஆகமம் சொல்லுகிறது. 2 வழிகள் இருக்கின்றன மோட்சத்தை அடைவதற்கு. ஒன்று பக்தி பரமா என்பது, அதாவது பரம பக்தி, அதான் பக்தி யோகம். இரண்டாவது பிரபத்தி என்பது, இதனாலேயோ அதனாலேயோ ஏதாவது ஒரு உபாயத்தை பற்றி கொண்டு மோட்சத்தை அடையலாம் என்று இந்த வாக்கியத்துக்கு அர்த்தமாகிறது. வேதமே கூட சொல்லுகிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுகிறது, முமுட்சுவை சரணமகம் பிரபத்யே என்று. முமுட்சுவோ மோட்சத்தில் ஆசை கொண்டவனான நான் பகவானை சரணமடைகிறேன். பிரசத்யை தஸ்யோக்தே பிரபதன நிதித்யாசனகதி. இது ரகசிய திரைசார ஸ்லோகாரிக ஸ்லோகங்களிலே ஒன்று. அதிகரணாந்த ஸ்லோகங்களிலே தஸ்ய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரசத்தியை அனுகிரகத்திற்காக, வாஸ்தவத்திலே மோட்சத்துக்கு எது ஹேத்து என்றால் பகவத் பிரசாதம் தான், அவனுடைய அனுகிரகம் தான் ஹேத்து. அதற்கும் எது ஹேத்து என்று நாம் பார்த்து கொண்டு பிரபதன நிதித்யாசனகதி என்று 2 கதிகள் இருக்கின்றன, 2 போக்கு வீடுகள் இருக்கின்றன, 2 வழிகள் இருக்கின்றன. அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு, மோட்சானுகூலமான அனுகிரகத்தை, பகவத் அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு பிரபதனம் என்பது ஒரு வழி, நிதித்தியாசனம் என்பது இரண்டாவது வழி. பிரபதனம் என்பது சரணாகதி, நிதித்தியாசனம் என்பது உபாசனம் என்கிற பக்தி யோகம். 2 வழிகள் இருக்கின்றன என்று ரகசிய திரைசாரத்திலே ஸ்பஷ்டமாக சாதித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார். ஹேதுர் வைதே விமர்சே பஜனவதி தரது என்று. ஹேது மோட்ச காரணமாக, பஜனவதி பக்தி யோகம் போலே இதரத்தி இன்னொன்று இருக்கிறது, அதுதான் சந்நியாசம் என்பது என்று. இப்பொழுது இந்த கருத்தை, அதாவது இந்த இரண்டாவது ஒற்றுமையை பிரகாசிகை வியாக்கியானம் எப்படி தெரிவிக்கிறது என்றால், மதுராந்தகம் சுவாமியினுடைய சூக்தி இது. மாமேகம் சரணம் பிரஜ பிரபத்யேத என்றா போலுள்ள விதி வாக்கியத்தை விமர்சிக்கும் போது பக்தியை போலவே பிரபத்தியும் மோட்ச சாதனமாகவே தோன்றுகிறது என்று. இதிலே மாமேகம் சரணம் பிரஜா என்பது எங்கே இருக்கிறது என்று நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும். எங்கே இருக்கிறது என்றால் பகவத்கீதையிலே சரம ஸ்லோகத்திலே இருக்கிறது. பிரபத்யேத என்பது எங்கே இருக்கிறது அந்த விதி வாக்கியம் என்றால் சில இடங்களிலே இருக்கிறது. அதிலே ஒரு இடத்தை மத்வாச்சாரியர் காண்பித்திருக்கிறார் தன்னுடைய கீதா பாஷ்யத்திலே. ஆனந்த தீர்த்தர் வை பிரபத்யேத வை பிரபத்ய ந சோச்சதி ந ஹிருஷ்யதி ந ஜாஜதே ந ம்ரியதே தத் பிரம்ம மூலம் தச்சித்சுஹு என்று பகவானை பிரபதனம் பண்ண வேண்டும், சரணாகதி பண்ண வேண்டும். அவனிடம் சரணாகதி பண்ணிவிட்டால் சோகம் இருக்காது, ஹர்ஷம் இருக்காது, பிறவி இருக்காது, மரணம் இருக்காது என்று ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறார் மத்வாச்சாரியர். அதிலிருந்து பிரபத்யேதா என்ற விதி வாக்கியத்தை மதுராந்தகம் சுவாமி எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த 2 மட்டும் இல்லாமல் இதை போலுள்ள விதி வாக்கியத்தை என்றால் இன்னொரு விதி வாக்கியம் வித்யாத் என்று இருக்கும், இன்னொரு விதி வாக்கியம் உபாசீதா என்று இருக்கும், இன்னொரு விதி வாக்கியம் தியாயீதா என்று இருக்கும். இதெல்லாம் விதி வாக்கியங்கள். அவற்றை எல்லாம் விமர்சிக்கும் பொழுது ஆராய்ந்து பார்த்தால், ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். சில பேர் ஆராய்ந்து பார்க்காமல் என்ன பண்ணுகிறார்கள், வேதாக மேதம் என்று சொல்வதற்கு அதை தெரிந்து கொண்டால் போதும், அதாவது
ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கிற சாமானாதிகரண்யம் ஒன்றேதான் என்று சொல்கிற வேத வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் போதும் மோட்சம் கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் விதி வாக்கியத்தை விமர்சித்து பார்க்க வேண்டும். அப்படி விமர்சித்து பார்க்கும் பொழுது இரண்டு உபாயங்கள் தெரிகின்றன. பக்தி யோகம் என்ற ஒரு உபாயம், பிரபத்தி என்று இன்னொரு உபாயம். அத்வைதிகள் சொல்லுகிறார்கள் வாக்கியார்த்த ஞானாதி மோட்சா என்று. வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்து கொண்டு அபேதம் நமக்கு அர்த்தமாக தெரிந்து விட்டதானால் மோட்சம் கிடைக்கும் என்று அதை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. பஜனவதி இதரதி ஹேது, இந்த இரண்டு தான் நாம் ஒப்புக்கொள்கிறோம். பிரபத்தி என்று ஒன்று, பக்தி யோகம் என்று ஒன்று. சாக்கியஜன்ய ஞானமானது மோட்சத்துக்கு ஹேது ஆகாது என்று முக்கியமாக நாம் அவர்களிடமிருந்து வேறுபடுகிறோம். இப்பொழுது 4 ஒற்றுமைகளை பார்த்து கொண்டு வருகிறோம், பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும். அதிலே மூன்றாவது ஒற்றுமை இரண்டுமே பாவத்தை நீக்கும் என்பது. பக்தி பண்ணினால் நமக்கு பாவம் தொலைந்து விடும் என்று எத்தனையோ வாக்கியங்கள் சொல்லுகின்றன. இருந்தாலும் இங்கே முகுந்த மாலை என்கிற குலசேகரருடைய ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கிறேன். நாமீன பிரபவந்தி பாபரிபவஹ சுவாமி நனு ஸ்ரீதர. பாபங்கள் என்கிற ரிப்புக்கள் இருக்கிறார்களே, பகைவர்கள் நமக்கு, அவர்கள் நம்முடைய பகைவர்கள் ந பிரபவந்தி, இந்த பகைவர்கள் ந பிரபவந்தி, அவர்கள் தொழிற்தெழ முடியாது, திறமை பெற முடியாது, அவர்கள் நம்மை அமுக்க முடியாது. ஏனென்றால் சுவாமி நனு ஸ்ரீதர, ஸ்ரீதரன் இருக்கிறானே, லட்சுமியை பக்தத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறவன், அவன் அல்லவா நமக்கு சுவாமியாக இருக்கிறான். நாம் அவனுக்கு என்ன பண்ணுகிறோம்? ஆலஸ்யம் வ்யபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம். ஆலசியம் சோம்பேறித்தனத்தை வியபனிய விட்டு பக்தி சுலபம், பக்தியினாலே எளிதிலே அடையக்கூடியவனான நாராயணனை தியாயஸ்வ, தியானம் பண்ணுவாயாகா என்கிறார். ஆஹா, நாராயண தியானம் இருக்கிறதே, அதுதான் நாம் பக்தி என்று சொல்கிறோம். அதை பண்ணினால் பாப ரிபவா ந பிரபவந்தி, பாபங்கள் என்ற நம்முடைய சத்ருக்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று. இதே மாதிரி சரணாகதி பண்ணினாலும் பாவங்கள் போகும் என்பதற்கு சாமானிய வாக்கியம் ஒன்று. பொழுது தம் மாதா பித்ருஹந்தாரம் அபிபாதி பவார்த்திகா, இது மாதிரிக்காக எடுத்த ஒன்று. இதே மாதிரி நிறைய வாக்கியங்களை எடுத்து காட்டுகிறார். பிரபாவ ரக்ஷாதிகாரம் என்ற பகுதியிலே ரகசியத்திரைசாரத்திலே நிறைய பிரமாண வாக்கியங்கள் இருக்கின்றன. சரணாகதி பண்ணினவனுக்கு பாவம் தொலைந்து விடும் என்பதை காட்டுவதற்கு. இந்த வாக்கியம் சனத்குமார சம்ஹிதையிலே இருப்பது என்ன சொல்லுகிறது என்றால், கொடிய பாவத்தை எல்லாம் கூட இந்த சரணாகதி நசித்து விடும் என்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறது, எவ்வளவு கொடிய பாவத்தை என்று. மாதா பித்ருஹந்தாரம் என்று. ஒருவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையுமே கொலை பண்ணுகிறான் என்றால், கொலை என்பதே பெரிய பாவம். உயிர் கொலை என்பதே பாவம். அதிலேயும் மனிதனுடைய உயிர் கொலை என்பது மிகவும் பெரிய பாவம். அதிலேயும் தன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து தனக்கு பேருதவிகளை எல்லாம் இதுவரையில் புரிந்த மாதா பித்திருக்களையே ஒருவன் கொல்ல துணிந்தானால் அது மிக கொடிய பாவம். அந்த பாவத்துக்கெல்லாம் பழுவாய் உண்டா என்று கேட்டால், பெருமாளிடம் சரணம் அடைந்து விட்டால் மகா விஸ்வாசத்தோடு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு பிராயஷ்சித்தமாக பகவானிடம் சரணம் அடைந்து விட்டால் அபிபாதி பவார்த்திஹா, சம்சாரம் என்கிற ஆர்த்தியையே அழித்து விடக்கூடிய வல்லமை கொண்ட அந்த சரணாகதியானது இப்படிப்பட்ட கொலையாளியை கூட பாதி ரட்சித்து விடும் என்று சரணாகதிக்கு அவ்வளவு உயர்வு சொன்னார். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் கூட இதனாலே அழிந்து போய்விடும் என்று. ஆக இது இரண்டுக்கும் சமமாகத்தான் இருக்கிறது. பக்தி யோகத்தினாலும் பாவங்கள் போய்விடும், பிரபத்தி பண்ணினாலும் பாவங்கள் போய்விடும். இது சாமியம். இன்னும் ஒரு ஒப்புமை, 4 ஒற்றுமைகளிலே 4வது, 2 பற்றியும் பிரம்மசூத்திரங்களிலே பேச்சு உண்டு என்று. பிரம்மசூத்திரத்திலே சூக்கிக்கப்பட்டவை. இதை பற்றித்தான் இங்கே இன்றைய ஸ்லோகத்திலே 4வது வரி சொல்லுகிறது. நானா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சூச்சிதே சூத்திரகாரை என்று. இன்னொரு ஸ்தோத்திரத்திலே ஞாச விம்சதியிலே
இதே கருத்தை சொல்லி இருக்கிறார். நானா சப்தாதி பேதாதி என்று இதே பதத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நானா சப்தாதி பேதாதி து கதயதா சூத்திரகாரேண சம்யக் ஞாசோபாசே விபக்தே என்று இந்த சூத்திரத்தில் இருந்த இந்த சூத்திரத்திலே ஞாசம் உபாசா, ஞாசம் என்றால் சரணாகதி, உபாசா என்றால் உபாசனம் என்கிற பக்தி யோகம், இவ்விரண்டும் விபக்தே பிரித்து பேசப்பட்ட. நானா என்று சொல்றதுனாலே பிரிவு, இது வேறு அது வேறு என்று. சப்தாதி பேதாதி இது தியானம், அது ஞாசம். ஞாசம் என்றால் ஒப்படைத்து விடுவது. சப்தம் முதலியவை எல்லாம் வேறுபட்டிருக்கின்றன, இது வேறு அது வேறு என்று சூத்திரக்காரர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இந்த வியாக்கியானம் பிரகாசிகா வியாக்கியானத்திலே மதுராந்தகம் சுவாமி அருள்வது. சூத்திரக்காரரும் 3ஆம் அத்தியாயத்திலே 3ஆம் பாதத்திலே பிரம்மசூத்திரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் 4 அத்தியாயங்களாக பிரித்திருக்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 4 பாதங்களாக பிரித்திருக்கிறார். ஆக மொத்தம் 4 4 16 பாதங்கள் இருக்கின்றன. அதிலே 3ஆம் அத்தியாயத்து 3ஆம் பாதத்திலே ஒவ்வொரு பாதத்தையும் சில அதிகரணங்களாக பிரித்திருக்கிறார். அதிலே நானா சப்தாதி பேதாதி என்று ஒரு அதிகரணம் இருக்கிறது. அதிலே இந்த சூத்திரம் இருக்கிறது. நானா சப்தாதி பேதாதி என்ற சூத்திரம் நானா சப்தாதி பேதாதிகரணம் என்ற அதிகரணத்தினுடைய பெயர். அந்த சூத்திரத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த நானா சப்தாதி பேதாதிகரணத்திலே உபாசனம் வேறு, ஞாசம் என்கிற பிரபத்தி வித்யை வேறு என்று சூச்சனம் செய்தார். சூச்சனம் என்று ஏன் சொன்னார் என்றால், அந்த அதிகரணத்துக்கும் சூத்திரத்துக்கும் அர்த்தம் எழுதின வேறு சில பேர் சங்கர பாஷ்யம் முதலியவற்றிலே பிரபத்தியை இங்கே கொண்டு வரவே இல்லை. அதனால்தான் அந்த இதிலே சூச்சனம் இருக்கிறது. நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோமானால் வெவ்வேறாக இருக்கிற உபாயங்களை இங்கே சொல்லுகிறார். அதை பற்றி ஆராய்ந்து மதுராந்தகம் சுவாமியே மேலே சிலவற்றை அருளி செய்ய போகிறார். அடுத்த பக்கங்களிலே நாம் பார்க்க போகிறோம். இதிலே உபாசனம் வேறு, ஞாசம் வேறு என்கிற அந்த வேறு என்பது எந்த பதத்தில் இருக்கிறது என்றால் நானா என்கிற பதத்தில் இருக்கிறது. நானா என்றால் வேறு விதமானது, பல விதமானது என்றது. ஆக பிரம்மசூத்திரத்திலே 2ஐ பற்றியும் சூச்சனம் உண்டு என்று நம்முடைய ரீதியிலே சூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதும்போது ஸ்ரீபாஷ்யத்திலே சுத பிரகாசிக்கையிலே நஜமயூக்கமாலிகையிலே விசிஷ்டாத்வைத பரமாக சூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதுபவர்கள் எல்லாம் இதை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே பிரபத்தியை பற்றி பேசுகிறார் என்று. இப்பொழுது 4 ஒற்றுமைகளை பார்த்து முடித்தாயிற்று. இப்பொழுது 4 வேற்றுமைகளை பார்க்க போகிறோம். பிரபத்தி வேறு மாதிரி, சக்தி யோகம் என்பது அது வேறு மாதிரி என்று. முதலாவது வேற்றுமை ரூபபேதம் என்பது விசித்திரமாக இருக்கிறது. பிரபத்தியிலேயும் தான் ரூபபேதம் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தோம். உபாயத அன்யானபேக்ஷா என்கிற ரூபம் என்று பார்த்தோம். பக்தி யோகத்திலேயும் தான் எத்தனையோ வித்தைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலேயும் கூட வெவ்வேறு ரூபங்கள் இருக்கின்றன. ரூபம் என்றால் என்ன என்றால் தியானிக்கிற ஆகாரம். நாம் தியானத்துக்கு விஷயமாக எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது அந்த வித்யைக்கு ரூபம் என்று சொல்கிற வழக்கம். இது மீமாம்சா பரிபாஷை. இது இங்கே சத்வித்யைக்கு ஒரு ரூபம் இருக்கும், தகர வித்யைக்கு ஒரு ரூபம் இருக்கும். இவை பரஸ்பரம் வேறுபட்டிருக்கும். நாம் ஏற்கனவே அந்தராதித்ய வித்யைக்கு சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிற நாராயணன் என்ற ரூபம் என்று பார்த்தோம். அப்படி பார்த்தால் பிரபத்தி என்கிற வித்யைக்கு வேத்திய ரூபம் எது என்று கேட்டால் அதுதான் உபாஜதான்யானபேக்ஷா என்று இந்த ஸ்லோகத்திலே சொன்னது. ஸ்லோகத்துக்காக அப்படி போட்டிருக்கிறார். நாம் ஒரே நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் நிரபேட்ச உபாயத்துவம் என்பது. நிரபேட்ச வேறொன்றையும் அபேட்சிக்காத உபாயத்துவம் பகவானுக்கு இருக்கிறது. பகவானே உபாயமாகி விடுகிறார். நாம் நம்மாலே எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவனிடம் சரணம் அடைந்து விடுகிறோம். அவன் பார்த்துக் கொள்கிறான். அவன் வேறு எதையும் அபேட்சிக்காமல் உபாயமாக நின்று நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் என்பது பிரபத்தி வித்யிலே வேத்திய ரூபம். பிரபத்தி அனுஷ்டிக்கும் பொழுது அந்த ஒரு க்ஷணத்திலே நாம் தியானிக்க வேண்டியது இதுதான். அவன் நிரபேட்ச உபாயம் என்பதுதான் பிரபத்தி க்ஷணத்திலே தியான விஷயமாயிருக்கிறது. இது விசித்திரமாக இருக்கிறது. கிந்து என்று ஒரு பதம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. பஜனவதிதரதி கிந்து என்று, ஆனால் என்று. என்ன என்றால் மற்ற இடங்களில் எல்லாம் இப்படி இல்லையே, இது வேறு மாதிரியாக இருக்கிறதே.
பிரபத்திக்கு சொன்ன ரூபம் இருக்கிறதே அது விசித்திரமாக இருக்கிறதே என்று. விசித்திரம் எப்படி என்றால், இதிலிருந்து எத்தனையோ சர்ச்சைகள் முளைக்கின்றன. அந்த சர்ச்சைகளிலே முதலாவது, நீ சொல்வதை பார்த்தால் பிரபத்தியே வேண்டாமே என்று சர்ச்சை ஆரம்பிக்கிறது. ஏன் பிரபத்தியே வேண்டாமே என்றால், அவன் நிரபேட்ச உபாயம் என்று சொன்னால் அவன் நம்மிடமிருந்து எதையுமே அபேட்சிக்காமல் உபாயமாகி விடுகிறான் என்று, அதைத்தான் பிரபத்தியிலே நீ தியானிக்கப் போகிறாய் என்றால், அதுதான் உன்னுடைய பிரபத்தி அனுஷ்டான காலத்திலே இருக்கிற வேத்ய ரூபம் என்று நீ ஒப்புக்கொண்டாயானால் அப்ப பிரபத்தி வேண்டாம் என்று தானே தெரிகிறது. உபாயம் எதுவுமே அவன் அபேட்சிக்கவில்லை, தான் மட்டுமே உபாயமாக இருக்கிறான் என்று சொன்னார். பிரபத்தி என்கிற உபாயம் எதற்காக பண்ண வேண்டும் என்று முதல் கேள்வியே, நாம் பிரபத்தியை எப்படி அனுஷ்டிக்கிறோமோ அந்த அனுஷ்டான வைகரியில் இருந்தே பிரபத்தி அனுஷ்டிக்க வேண்டாம் என்பது போல தெரிகிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. சர்ச்சை, அதை பின்னாலே பார்க்க போகிறோம். இன்றைக்கு சில சர்ச்சைகள் சுவாரஸ்யங்களாக இருக்க போகிறது. 4 வேற்றுமைகளிலே இரண்டாவது, ரங்கின் பிராரப்த பங்காத் பலமதிகம் என்பது. ரங்கநாதனே, 2 இருக்கின்றன, ஒன்று பக்தி யோகம், இன்னொன்று பிரபத்தி. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது இரண்டுக்கும். பிரபத்திக்கு பலம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பிராரப்த பங்காதி, பிராரப்தத்திலே கூட ஒரு பகுதியை அது நாசம் பண்ணிவிடுகிறது. எந்த பகுதியை என்றால், இந்த ஜென்மத்திலே கடைசி வரையில் இந்த ஆயுஷேஷத்திலே அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாப பலன்கள், அந்த புண்ணிய பாபங்கள் பிராரப்தங்களாக இருக்கின்றனவே, அவற்றை அழிக்காமல் தான் அது வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய நசையினாலே போன ஸ்லோகத்திலே சொன்னபடியாக என்னுடைய தேகம் இந்த இந்த ஜென்மம் முடிகிற வரையில் இருக்கட்டும் என்று கேட்டுவிட்டோம். அதனாலே அதற்கு வேண்டியதான பிராரப்தம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் அதற்கும் மேலே பிராரப்தம் மேல் வடிந்ததானால் அடுத்த ஜென்மத்துக்கும் நீளும். பல பேருக்கு நீளத்தான் நீளும். அப்பொழுது அந்த பிராரப்தம் இருக்கிறதே, அதை இது அழித்துவிடும். இப்பொழுது இந்த வித்தியாசத்தை, அதாவது பிராரப்தத்தை ஒன்று அழிக்கும் இன்னொன்று அழிக்காது என்கிற வித்தியாசத்தை ஸ்பஷ்டமாக ஒரு ஸ்லோகம் காண்பிக்கிறது. சம்ஹிதா ஸ்லோகம். உபாய பக்தி பிரஹரப்த व्यतिरिक्ताघनाशनी साध्य भक्तिस्तु साहन्त्री प्रारब्धस्यापि भूयसी. ரகசிய திரைசாரத்திலே மேற்கோளாக எடுத்து காட்டின பிரமாண வச்சனம் இது. உபாய பக்தி, பக்தி யோகம் என்ற பெயர் வைத்துக் கொண்டு பக்தியை உபாயமாக ஒருவன் அனுஷ்டிக்கிறானே, அவனுடைய பக்தியானது பிராரப்த व्यतिरिक्त அகநாசனி, பிராரப்தம் என்பது தவிர்த்த மீதி பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணிவிடும். எத்தனையோ பாவங்கள் குவிந்திருக்கின்றன. அந்த குவிந்த பாவங்களிலே சில பாவங்கள் இந்த ஜென்மத்திலே இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. அவற்றுக்கு பிராரப்தங்கள் என்று பெயர். பாவங்களோடு புண்ணியங்களும் சேர்ந்துதான். புண்ணியங்கள் சுகபலனை கொடுப்பதிலேயும் பிராரப்த புண்ணியம் என்று இருக்கிறது. பிராரப்தம் தவிர மற்றவற்றை தான், மற்ற பாபங்களை தான் இந்த பக்தி யோகமானது நசிக்கும், அழிக்கும். ஆனால் சாத்திய பக்தி என்று ஒன்று இருக்கிறதே, நாம் பிரபத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதுவும் பக்தி கர்ப்பீதமானதுதான். பிரபத்தியிலும் பக்தி உண்டு, பக்தியிலும் பிரபத்தி உண்டு. பக்தியிலே அங்கமாக ஒரு பிரபத்தி உண்டு. பகவானிடம் இந்த பக்தி யோகம் நன்றாக நிறைவேற வேண்டுமே என்று சரணாகதி பண்ணி கொண்டுதான் பக்தி யோகம் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பிரபத்தியிலும் பக்தி உண்டு. பக்தி இல்லாதவன் பகவானிடம் நீ உத்கிருஷ்டன், நான் நிகிருஷ்டன், நீ சேஷி, நான் சேஷன் என்றெல்லாம் உத்கர்ஷாபகர்ஷங்களை தெரிந்து கொண்டு பகவானிடம் பக்தி பண்ணுகிறது பிரபன்னனுக்கும் தேவைதான். பிரபன்னனுக்கு அது சாத்திய பக்தி, பக்திக்காரனுக்கு அது உபாய பக்தி. இந்த சாத்திய பக்தியானது, பிரபன்னனுக்கு ஏற்படுகிற இந்த பக்தியானது பிராரப்தஸ்யாபி பூயசி ஹந்த்ரி, பிராரப்தத்துக்கு கூட பெரும்பாலுமாக அழிப்பதாக ஆகிவிடுகிறது. பெரும்பாலும் என்று சொன்னதற்கு கருத்து என்றால், பிராரப்தத்திலே ஒரு பகுதியை மாத்திரம், அது கூட இவன் வேண்டிக் கொண்டதாலே, நான் இந்த ஜென்மம் முடிகிற வரையில் இங்கேயே வாழ விரும்புகிறேன், இப்பொழுதே எனக்கு மோட்சம் கொடுத்து விடாதே என்று
இவன் கேட்டுக்கொண்டதுனாலே ஜன்மாவசானம் வரைக்கும் தேவையான பிராரப்தங்கள் எல்லாம் அழியாமல் இருக்கட்டும். ஆனால் பெரும்பாலான பிராரப்தங்கள் அடுத்த ஜன்மத்துக்கு தொடரக்கூடிய பிராரப்த சேஷங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இது சொல்லுகிறது. பக்தியினால் பலன் தர ஆரம்பித்துள்ள பிராரப்த கர்மம் கழியாது. இது பிரகாசிக்க வியாக்கியானத்தினுடைய சூக்தி. பக்தியினால் என்றால் பக்தி யோகம் பண்ணுவது என்ற அதனாலே பலன் தர ஆரம்பித்துள்ள பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மத்திலேயும் இரண்டு வகை. எத்தனை பிராரப்தம் என்பதற்கே பலன் தர ஆரம்பித்தது என்றுதான் அர்த்தம். ஆரம்பித்து விட்டது, பலன் தர ஆரம்பித்து விட்ட கர்மத்துக்கு தான் பிராரப்த கர்மம் என்று பெயர். நான் இரண்டு விதம் என்று சொன்னது எதை என்றால், சில பலன்கள் இந்த ஜென்மத்திலேயே தந்து முடிந்துவிடும். சில பிராரப்த கர்மங்கள் இந்த ஜென்மத்திலே பலன் தர ஆரம்பித்து அந்த பலன் முடிவதற்குள்ளே ஜென்மம் முடிந்து விட்டதானால் அது அடுத்த ஜென்மத்திலேயும் தொடரும். இப்படி ஆரம்பித்துள்ள பிராரப்த கர்மத்திலே இரண்டு வகையான பிராரப்த கர்மமும் கழியாது பக்தியினாலே. ஆனால் அதிலே ஒரு வகையானது சரணாகதியினாலே கழியும். பிரபத்தியினால் நாம் இசையாத பிராரப்தமும் நீங்கும். பக்தியினால் நீங்காததான பிராரப்தம் பிரபத்தியினால் நீங்கும். எந்த பிராரப்தம் என்றால் நாம் இசையாத பிராரப்தம். பிராரப்தத்திலே பிரபத்தி பண்ணிக் கொள்பவனுக்கு இரண்டு வகை இருக்கின்றன. நாம் இசைந்த பிராரப்தம், நாம் இசையாத பிராரப்தம் என்று. நாம் எந்த பிராரப்தத்தை இசைகிறோம் என்றால், எந்த பிராரப்தமானது நமக்கு இந்த ஜென்மத்திலேயே பலன் தருகிறதோ அதெல்லாம் இருக்கட்டும். ஏனென்றால் எனக்கு இந்த ஜென்மம் முடிவு வரையில் நான் வாழ விரும்புகிறேன், நான் இப்பொழுதே மரணத்தை விரும்பவில்லை என்று அந்த பிராரப்தத்தை இசைந்து விட்டோம். நேரடியாக பிராரப்தத்தை இசையவில்லை என்றாலும் கூட ஜென்மத்தை இந்த ஜென்ம அவசானம் வரையில் வாழ்வை இசைந்து விட்டதனாலே அதற்கு வேண்டிய பிராரப்த கர்மமானது இருக்கட்டும் என்று இசைந்ததாக ஆகிறது. நாம் இசையாத பிராரப்தம் என்பது எது என்றால், எந்த பிராரப்தமானது இந்த ஜென்மத்திலே முடிவடையாமல் பலன் அடுத்த ஜென்மங்களுக்கும் நீட்டிக்கொண்டு போகிறதோ அந்த பிராரப்தங்கள் எல்லாம் நாம் இசையாத பிராரப்தங்கள். ஏனென்றால் எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் என்று நாம் பிரார்த்தித்திருக்கிறோம். அந்த நாம் இசையாத பிராரப்தம் கூட பிரபத்தியினாலே நீங்கிவிடும். அடுத்த ஜென்மத்துக்கு பலன் தர காத்து கொண்டிருக்கிற பிராரப்த கர்மங்கள் எல்லாம் பிரபத்தி பண்ணினவனாலே நீக்கப்படும் என்று. இது இரண்டிற்கும் பலத்தில் உள்ளவா ஆசி என்பதும் மதுராந்தக சுவாமி சூக்தி தான். இது இப்படி பிராரப்தம் நீக்குவதிலேயே வித்தியாசம் இருக்கிறது என்பது இரண்டிற்கும், பக்தி யோகத்துக்கும் சரணாகதிக்கும் பலத்தில் அது ஏற்படுத்துகிற விளைவிலே உள்ள வாசி வித்தியாசமாகும் என்று 4 வேற்றுமைகளிலே இரண்டாவது வேற்றுமையை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்தது மூன்றாவது. இதை பற்றி இப்பொழுது பிரகாசிகா சூக்தியை சேவிக்கிறோம். பக்தியை சரம சரீரம் வரை தொடர்ந்து ஆவருத்தி செய்ய வேணும். நாம் ஏற்கனவே சொன்னபடி ஆவருத்தி ரசகிருத் உபதேசாதி என்கிற ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன தெரிவிக்கிறது? பக்தி யோகம் பண்ணுபவன் பண்ணி முடித்து விட்டேன், நாளை வரையில் தான், நாளன்னை வரையில் தான் இந்த உபாசனம், அதற்கு பிறகு அது முடிந்து போய் விடுகிறது என்பது கிடையாது. யாகம் எல்லாம் போல கிடையாது. சரம சரீரம் வரை என்கிறார். இந்த சரீரம் இருக்கும் வரை பண்ண வேண்டும் என்று சொல்கிறாரோ என்று நாம் நினைத்தால் அது கூட போதாது. சரம சரீரம் வரை. இந்த சரீரம் போன பிறகு அடுத்த ஜென்மம் வரும், அடுத்த ஜென்மத்திலே ஒரு சரீரம் வரும், மறுபடியும் பக்தி யோகத்தை பண்ண வேண்டியதுதான். இந்த பக்தி யோகம் பண்ணுபவனுக்கு நல்ல வேளையாக அந்த சம்ஸ்காரம் மிகுந்து அடுத்த ஜென்மத்திலேயும் பக்தி யோகத்திலே புத்தி போகும், மறுபடியும் பக்தி யோகம் பண்ண வேண்டியதுதான். எத்தனை ஜென்மங்கள் என்றால், சரம சரீரம் இந்த பிராரப்தம் எப்பொழுது கழிகிறதோ அதுவரையில் தொடர்ந்து ஆவருத்தி செய்ய வேணும் என்று தெரிகிறது. ஆனால் பிரபத்தி அப்படி கிடையாது. பிரபத்தியை ஒரு முறைதான் அனுஷ்டிக்க வேண்டும் என்று. அனாவிருத்தி என்று இங்கே அனாவிருத்திரிஷ்டா. ஜோதிஷ்டோமம் முதலிய யாகங்களை ஒரு முறை அனுஷ்டித்தாலே ஸ்வர்க்கம் என்று ஸ்ருதியில் உள்ளது. இஷ்டிவத் சியாத் என்று இருக்கிறது.
இஷ்டிவத் தது என்று இங்க பாடபேதம் இருக்கிறது. தது என்றும் சியாத் என்றும் ஏதோ ஒரு பாடம். அவ்வாறே பிரபத்தியையும், எப்படியானால் ஸ்வர்க்கத்துக்கு போக விரும்புகிறவன் ஜோதிஷ்டோமம் என்கிற யாகத்தை ஒரே ஒரு தடவை அனுஷ்டித்தால் போதும் என்று மீமாம்சகர்கள் நிர்ணயித்திருக்கிறார்களோ, அதுபோலத்தான் பரமபதத்துக்கு போக விரும்புகிறவன் அதற்கு உபாயமான சரணாகதி என்பதை ஒரே ஒரு தடவை அனுஷ்டித்தால் போதும் என்று அந்த திருஷ்டாந்தத்தை காட்டி ஆவர்த்தி கிடையாது என்று. இது பெரிய வேற்றுமையாக இருக்கிறது. பக்தி யோகத்துக்கு ஆவர்த்தி உண்டு, பிரபத்திக்கு ஆவர்த்தி கிடையாது என்று. ஆவர்த்தி கிடையாது என்பதை பல இடங்களிலே பலவாறாக பார்த்திருக்கிறோம். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகமே பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் என்று பார்த்தோம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே என்று ராமனுடைய திருவாக்கிலேயும் பார்க்கிறோம். சகிருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணு என்று. கர்த்தவ்யம் சகிருதேவ ஹந்த கல்ருஷம் சர்வம் ததோ நஷ்யதி என்று இந்த ஞாசத்திரியிலேயே ஒரு தடவைதான் சரணாகதி பண்ண வேண்டும் என்பதை தேசிக ஸ்தோத்திரத்திலேயும் பார்க்கிறோம். அநாவிருத்தி ருக்தேஷ்டிபிஸ் ஸ்யாத் இஷ்டிவத் ஸ்யாத், பி இல்லை வத் என்று இருக்க வேண்டும். இப்பொழுது பார்க்கிற இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது அனாவிருத்தி உக்தா. இதை ஆவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் என்று தேசிக பிரபந்தத்திலே ஒரு கால் தான் சரணாகதி பண்ண வேண்டும் என்று, ஒரு தடவை தான் என்று அர்த்தம். இப்படி 4 வேற்றுமைகளிலே 3வதை பார்த்தோம். கடைசியாக 4 வேற்றுமைகளிலே 4வது வேற்றுமை என்ன என்றால், இந்த ஸ்லோகத்தின் கடைசி பாதத்திலே சொன்னது, பிரம்மசூத்திரங்களிலே பிரபத்தியை பற்றி பேச்சு கிடையாது என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்தை விட்டு இதர சம்பிரதாயத்தார் சொல்லுகிறார்கள். என்ன இருக்கிறது பிரம்மசூத்திரத்திலே என்றால், சத்வித்தையில் ஆரம்பித்து அது முதல் ஈட்சத்தியதிகரணத்திலேயே ஆரம்பித்து விட்டது. சத்வித்தை என்பது 32 பிரம்ம வித்தியைகள் விசாரிக்கப்படுகின்றன. சில பேர் கணக்கு போடுகிறார்கள் 32க்கு மேலே கூட இருக்கும் போல இருக்கிறது என்று. இப்பொழுது இது விஷயமாக இந்த பிரகாசிகா சூக்தி மதுராந்தகம் சுவாமியினுடைய வாக்கியம். இங்கு ஸ்ருத பிரகாசிகையில் ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள ஆதி சப்தத்தாலும் சூத்திரத்திலும் சப்தாதி பேதம் இருப்பதாலும் ஞாச வித்யை இங்கு விவட்சிதம் என்று அருளி செய்தார். இங்கு என்றால் இந்த நானா சப்தாதி பேதாதிகரணத்திலே என்று அர்த்தம். ஸ்ருத பிரகாசிகையில் என்றால் ஸ்ரீபாஷ்யத்துக்கு இன்று வரை இருக்கிற எல்லா வியாக்கியானங்களிலேயும் பிரதானத்தமமாக இருக்கிற ஸ்ருத பிரகாசிகா என்கிற ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்திலே இது நடாதூரம்மாள் சாதிக்க அந்த காலட்சேப கோஷ்டியிலே வியாசாரியர் என்கிற அம்மாளுடைய சிஷ்யர் குறிப்பெடுத்து கொண்டு எழுதின கிரந்தம். அந்த கிரந்தத்தின் பெயரிலேயே ஸ்ருதா கேட்டதை பிரகாசிகா வெளியிடுகிறேன் என்று நான் என் ஆச்சாரியனிடம் காலட்சேப கோஷ்டியிலே சாதித்த அர்த்தங்களை, கேட்ட அர்த்தங்களை வெளியிடுகிறேன் என்றே பெயர் வைத்து வெளியிட்ட புஸ்தகம். ஸ்ருத பிரகாசிகா சம்ரக்ஷணம் என்பது சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே முக்கியமான ஒரு வரலாறு. ஸ்ருத பிரகாசிகா பூமும் ஏனாதௌ என்று ஸ்ருத பிரகாசிகா பிரவர்த்தனம் பண்ணினவர் அவர் என்று மங்களத்திலேயும் சொல்லுகிறார். அந்த ஸ்ருத பிரகாசிகையிலே என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த அதிகரணத்திலே 2 காரணங்களாலே ஞாச வித்யை விவக்ஷிதம். இந்த நானா சப்தாதி வேதாதிகரணத்திலே சரணாகதி என்கிற வித்யை பற்றித்தான் இங்கே விவக்ஷிதம் என்றால் சொல்ல விழைந்தது. சூத்திரக்காரர் அதைத்தான் சொல்ல இங்கே விழைந்திருக்கிறார் என்று. சூத்திரங்கள் என்பவை மிகவும் சுருக்கமாக இருக்கும். அந்த சூத்திரத்திலே சூத்திரக்காரர் எதை சொல்ல ஆசைப்படுகிறார் என்பதை பாஷ்யக்காரர்கள் ஆளுக்கு ஒன்றாக எழுதுகிறார்கள் சில இடங்களிலே. இந்த இடத்திலே விவக்ஷிதம் சூத்திரக்காரர் எதை சொல்ல விழுகிறார் என்றால் சரணாகதியைத்தான்
என்று சுத பிரகாசிக்கையில் எழுதும் பொழுது அதற்கு 2 காரணங்களை காட்டியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள ஆதி சப்தத்தாலும் அது ஒரு காரணம், சூத்திரத்திலும் சப்தாதி பேதம் இருப்பதாலும் என்று 2வது காரணம். இந்த 2 காரணத்தை சொல்லி இங்கே சொன்னது ஞாச வித்தை தான் என்று. மேலும் சுவாமி மதுராந்தகம் சுவாமி எழுதுகிறார், சப்த பேதம் என்பது முக்கியமாய் சித்திப்பது பிரபத்தியை இட்டுத்தான் என்று. சப்த பேதம் இருக்கிறது, சப்தாதி பேதம் என்று சூத்திரத்தில் இருக்கிறது. சப்த பேதம் என்பது முக்கியமாய் சித்திப்பது பிரபத்தியை இட்டுத்தான் என்று சொல்பவருக்கு என்ன கருத்து என்றால், மற்ற இடங்களெல்லாம் ஒரே சப்தம் தானே இருக்கிறது. உபாசித்த தியாயித்த உபாசனம் தியானம் வேதனம் என்ற சப்தங்கள் பர்யாய சப்தங்கள் தானே இருக்கின்றன. எல்லா வித்தைகளுக்கும் ஞாசத்துக்கு மட்டும்தான் அந்த சப்தம் கிடையாது. ஓமித்யாத்மானம் யுஞ்சீதா என்று வேறு சப்தங்கள் எல்லாம், யுஞ்சீதா என்று சப்தம் வருகிறது, பிரபத்யேதா என்கிற சப்தம் வருகிறது. பர்யாய சப்தமா இல்லாமல் வேறு சப்தங்களாக போய்விட்டது. சில சப்தங்கள் பர்யாயங்கள், சில சப்தங்கள் பர்யாயங்கள் இல்லை. அடுத்த ஸ்லோகத்திலே இதை பற்றித்தான் பேசப் போகிறார் ஞாச திலகத்திலே. நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிற ஸ்லோகத்திலே சில சப்தங்கள் உபாசனத்துக்கு பர்யாயங்களாக இருப்பது போல சில சப்தங்கள் ஞாசத்துக்கு பர்யாயங்களாக இருக்கின்றன. இப்பொழுது சப்த பேதம் என்பது ஸ்பஷ்டமாக எங்கே இருக்கிறது என்றால், உபாசனத்தை சொல்லுகிற சப்தங்கள் எல்லாம் பர்யாய சப்தங்கள், அவை நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு பக்கம், அவற்றிலிருந்து பேதம் கொண்டதாக பின்னமாக ஞாசத்தை சொல்லுகிற சப்தம் வேறு பக்கம் இருக்கிறது. இப்படி சப்த பேதம் இருப்பதாலே என்று சூத்திரக்காரர் சொல்லிவிட்டதாலே அவர் பிரபத்தியைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உபாசனத்துக்குள்ளே சப்த பேதம் அவ்வளவு முக்கியமாக தெரியவில்லை. சப்த பேதம் என்பது முக்கியமாய் சித்திப்பது பிரபத்தியை இட்டுத்தான் என்று விவரிக்கிறார் பிரகாஷிகாக்கார். இந்த 4 ஒற்றுமைகளும் 4 வேற்றுமைகளும் பார்த்து முடித்தாயிற்று. வாஸ்தவத்திலே வேறொரு பிரகரணத்திலே சுவாமி தேசிகன் இந்த பிரபத்திக்கும் பக்திக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை விசாரித்திருக்கிறார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே அதிகாரி விபாகாதிகாரத்திலே விளம்பேன பிரஹப்திஹி பஜன சுகமேகஸ்ய விபுலம் பரஸ்யாசு பிரஹப்திஹி பரிமிதரசா ஜீவிததசா என்கிற ஸ்லோகத்திலே 2 வித்தியாசங்கள் தெரிவிக்கிறார். ஒன்று விளம்பம் என்பது, அதாவது பக்தி யோகத்தினுடைய பலன் எப்பொழுது கிடைக்கும் என்றால் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ நமக்கு பொழுது தெரியாது. பிரபத்தியினுடைய பலம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் நாம் கோரின காலத்திலே கிடைக்கும். நாம் பொதுவாக எந்த காலத்தை கோருகிறோம் என்றால் என்று இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலே அது பலன் கிடைக்கப் போகிறது. அது முக்கிய வித்தியாசம். இன்னொன்று உபாய காலத்திலே ஆனந்தம் என்பது பக்திக்கு சாதகமான வித்தியாசம். பக்தி யோகத்திலே பக்தியை அனுஷ்டிக்க வரும் பொழுதே, பெருமாளை தியானிக்கும் பொழுதே நமக்கு ஒரு விதமான ஆனந்தம் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. மோட்சானந்தத்தின் ஒரு ஏகதேசம் இப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறது. பக்தி யோகியானவன் ஆனந்தானுபவம் பண்ணி கொண்டேதான் அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். சரணாகதி பண்ணினவனுக்கு அந்த மாதிரியான ஆனந்தம் எதுவும் அனுஷ்டான காலத்திலே கிடைப்பதில்லை. அதனாலே பரிமிதரசா ஜீவிததசா, சரணாகதிக்காரன் இன்னும் கொஞ்சம் ஜீவித்திருக்க போகிறான். அப்பொழுது அவனுக்கு ரசம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். பக்தி யோகிக்கு இருக்கிற ரசம் இவனுக்கு வராது. அவனுக்கு அபரிமித ரசமாக இருக்கும் பக்தி யோகிக்கு. இந்த 2ம் கூட வித்தியாசங்கள் இருக்கின்றன. சில வித்தியாசங்கள் பக்திக்கு சாதகமாக இருக்கின்றன, சில வித்தியாசங்கள் பிரபத்திக்கு சாதகமாக இருக்கின்றன. இப்பொழுது ஒற்றுமை வேற்றுமைகளை பார்த்தாயிற்று. இனி சர்ச்சைகளுக்கு போகிறோம். முதல் சர்ச்சை நாம் ஏற்கனவே பார்த்த சர்ச்சை. பகவான் நிரபேட்சோபாயமாகிறான் என்றதாலே பிரபத்தி தேவையில்லையே. பிரபத்தி பண்ணுகிறவன் என்ன அனுசந்திக்கிறான் பிரபத்தி காலத்திலே என்றால், நீ எதையுமே அபேட்சிக்காமல் உபாயமாகிவிடு என்று அனுசந்திக்கிறான். அப்பொழுது இந்த பிரபத்தியும் அனபேட்சிதம், இந்த பிரபத்தியையும் அபேட்சிக்காமல் தான் அவன் உபாயமாகிறான். நாம் பார்த்திப்பதே எதையும் அபேட்சிக்காமல் உபாயமாக என்று தானே என்று. அதனாலே சில பேர் யுக்திவாதிகள் பிரபத்தியும் வேண்டாமே என்கிறார்கள். அதற்கு சமாதானம் சொல்ல போகிறோம். இப்பொழுது இருக்கிற சமாதானம் மதுராந்தகம் சுவாமியினுடைய சூக்தி.
நிரபேட்சமான உபாயம் எம்பெருமான் என்று சொன்னது வாஸ்தவம்தான். எம்பெருமான் தான் உபாயம், அவன் வேறு உபாயத்தை அபேட்சிக்கவில்லை என்று பிரபத்தியிலே அனுஷ்டான காலத்திலே நாம் சொல்வது வாஸ்தவம்தான். இருந்தாலும் அதற்கு பிரபத்தியையும் அபேட்சிப்பதில்லை என்று பொருளன்று. எதையுமே அபேட்சிக்கவில்லை என்று சொன்னால் பிரபத்தியும் அபேட்சிக்கவில்லை என்று தானே பொருள் என்று பிறர் கூறுகிறார்கள். அப்படி இல்லை. பக்தி முதலிய உபாயத்தை அபேட்சியான் என்று தாத்பரியம். கர்மயோகம் பண்ண வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், அபேட்சிக்கவில்லை. ஞான யோகம் பண்ண வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், அபேட்சிக்கவில்லை. பக்தி யோகத்தையும் அபேட்சிக்கவில்லை. இது எல்லாமே எதையுமே அபேட்சிக்கவில்லை. எதை அபேட்சிக்கிறான் என்றால் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று பிரமாண வச்சனம் சொல்லுகிறது. நீ எதையுமே அபேட்சிக்காதே அப்பா, நீயே உபாயமாக இருந்து விடு என்று நாம் பிரார்த்திப்பதை அபேட்சிக்கிறான். ஒரு அபேட்சை உண்டு. எதையுமே அபேட்சிக்கவில்லை என்றால் என்னாகும் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அவன் என்ன அபேட்சிக்கிறான்? நீ எதையுமே அபேட்சிக்காமல் எனக்கு கிடைத்தேற்றி விடுவாயாக, உபாயமாக ஆகி விடுவாயாக, உபாயாந்தர ஸ்தானத்திலே நீயே இருந்து விடுவாயாக என்று ஒன்றை அபேட்சிக்கிறோமே, அதுதான் பிரபத்தி என்பது. அதை அவன் அபேட்சிக்கிறான், நீ பிரபத்தி பண்ணு என்று. அந்த பிரபத்தியிலே நீ எதையும் அபேட்சிக்காதே என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்தது சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற வச்சனம். இதுவும் ஞாசத்திலக்க வியாக்கியான வச்சனம் தான். ஆனால் யாருடைய வியாக்கியானம் என்றால் தேசிகனுடைய குமாரர் வரதாச்சாரியர் நயினாராச்சாரியருடைய வியாக்கியானத்திலிருந்து இந்த வச்சனம். ஈஸ்வரஸ்ய து நைரபேக்ஷ்யம் கர்மயோகாதி நைரபேக்ஷ்யமேவ. ஈஸ்வரன் நிரபேக்ஷ உபாயம் என்று சொல்லும் பொழுது நிரபேட்சத்தன்மை என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால் கர்மயோகம் முதலியவற்றை அவன் அபேட்சிப்பதில்லை. மற்ற மார்க்கங்களிலே பக்தி யோகத்திலே எதையெல்லாம் அபேட்சிக்கிறோமோ அதையெல்லாம் இதிலே அபேட்சிப்பதில்லை என்று. ததேவ உபாயாந்தரஸ்தானாபத்திரித்யபிதீயதே. ஒரு வார்த்தை ஒன்று நாமே கூட பல தடவை கேட்டிருக்கிறோம், இன்னும் பல தடவை கேட்க போகிறோம். பிரபத்தியிலே பகவானுக்கு உபாயாந்தர ஸ்தானாபத்தி என்கிற வார்த்தை, சில பரிபாஷை பதங்கள் திரும்பி திரும்பி வரும். உபாயாந்தர ஸ்தானத்திலே பகவான் நிற்கிறான். உபாயாந்தரம் என்பது பக்தி யோகம், அதுதான் அனுஷ்டிக்க வேண்டும். வாஸ்தவமான உபாயம் அதுதான். ஆனால் என்னால் முடியவில்லை. அதனாலே அந்த உபாயாந்தர ஸ்தானத்துக்கு பதில், பக்தி யோகத்துக்கு பதில் பெருமாளையே அங்கே நிறுத்துகிறோம். நீயே பக்தி யோக ஸ்தானத்திலே நின்று கொண்டு உன்னுடைய அனுகிரகத்தினாலே பக்தி யோகம் அனுஷ்டித்தவனுக்கு என்ன பலன் வருமோ அந்த பலனை நான் கேட்கிறேனே. அங்க பஞ்சக சம்பன்னமான பிரபத்தியிலே கேட்கிறேனே. இந்த யாச்சனைக்கு பலனாக உபாயாந்தர ஸ்தானத்தில் நீ நின்று எனக்கு மோட்சத்தை கொடுத்து விடு என்று. அதுதான் நைரபேட்சை. வேறு ஒன்றையும் என்னிடம் எதிர்பார்க்காதே அப்பா, என்னாலே எதுவும் முடியாது. அகிஞ்சனன் துவாம் வினா கல்ப கோட்டி சகஸ்ரேனாபி நமே சாதனமஸ்தி என்று பாஷ்யக்காரர் அருளி செய்கிறாரே, அதே மாதிரி எனக்கு வேறு வழியே தெரியவில்லை. நீதான் அந்த உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று கொண்டு எனக்கு பலனை அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறதே, இதை மட்டும் அபேட்சிக்கிறார். நீ வேறொன்றையும் அபேட்சிக்காமல் எனக்கு பலன் கொடு என்கிற பிரார்த்தனை தான் பிரபத்தி. இதை அபேட்சித்துத்தான் அவர் பலன் கொடுக்கிறார். ஏன் இதையும் அபேட்சிக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நன்றாக இருக்கும் போல் இருக்கிறதே. நிரபேட்சம் என்பதற்கு அர்த்தம் எதையுமே அபேட்சிக்க மாட்டார் என்று அப்படியே சொல்வோமே என்று சிலர் கேட்கிறார்கள். அதற்கு சொல்கிறார் குமார வரதாச்சாரியார், எதி பிரபத்தாவபி நைரபேக்ஷ்யம் ஈஸ்வரஸ்ய. நீங்கள் சொல்வது போலே ஈஸ்வரன் பிரபத்தியை கூட அபேட்சிக்கவில்லை என்று நாம் அர்த்தம் கொண்டோமானால் தரிஹி அப்பிரபன்னஸ்யாபி அகிஞ்சனாதிகாரிணஹ மோக்ஷ பிரசஜ்யேத. அப்பொழுது எப்படி ஆகும் என்றால், பிரபத்தியும் பண்ணவில்லை, பக்தியும் பண்ணவில்லை, அந்த உபாயத்தையும் பண்ணவில்லை, ஒருவன் கிஞ்சனாக இருக்கிறார் என்கிற மாத்திரத்தினாலேயே அவனுக்கு மோட்சம் என்று சொன்னதாக ஆகும். எல்லாருக்கும் மோட்சம், அவர்கள் ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, பண்ண முடியாமல் இருந்தாலே போதும், மோட்சம் கிடைத்துவிடும் என்று சொன்னதாக ஆகும். அப்படி சொல்லுகிறோமா நம்ம எல்லாருக்கும் மோட்சம் என்று? இல்லையே. நச்ச ததா பவத்பிரப்யுபகம்யதே. நீங்கள் கூட அப்படி சொல்லவில்லையே. ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டும், ஏதோ
அதை தடை பண்ணாமல் இருப்பது அல்லது சேஷத்வானுதான் அனுசந்தானம் பண்ணுவது என்று எத்தையோ ஒன்றை நீங்களும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பிரபத்திக்கு பதிலா. அப்பொழுது சாபேட்சம் என்றுதான் ஆகிவிடுகிறது. எல்லாருக்கும் என்றால் சர்வமோட்ச பிரசங்கம் என்பது வருகிறது, நீங்களும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அப்படி நடக்கவில்லை, பார்க்கிறோம். எல்லாருமா மோட்சம் போய்விட்டார்கள் இல்லையே, இன்னும் இன்னும் உழன்று கொண்டிருக்கிறோமே. அதனாலே நிரபேட்சோபாயம் என்பதிலே அர்த்தம் ஜாகிரதையாக சொல்ல வேண்டும் என்பது முதல் சர்ச்சை முடிந்தது. அடுத்தது இரண்டாவது சர்ச்சை என்ன சொல்கிறது? பிரம்மசூத்திரத்திலே பிரபத்தியை பற்றிய கந்தமே கிடையாது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். அதற்கென்ன சமாதானம் என்பதற்கு இப்பொழுது மதுராந்தக சுவாமியினுடைய சூக்தி, ஞாச வித்யை அனுஷ்டிக்கப்பட வேண்டியது என்பதற்காகவே இவ்வதிகரணம் நானாசுத்தாதிபேதாதிகரணம் பிரவர்த்தித்தது என்பதாக நயமயூக மாளிகையிலே அப்பய தீட்சிதர் உபபாதித்துள்ளார். இதை எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்றால், அப்பய தீட்சிதர் நம்முடைய சம்பிரதாயக்காரர் இல்லை, நம்முடைய சுக பிரகாசிகாச்சாரியர் சொன்னார் என்பது சரி. ஆனால் நாமெல்லாம் அப்படி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்பய தீட்சிதர் என்பவர் சிவாத்வைத்தி. அவர் நயமயூக மாளிகை என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். அந்த கிரந்தம் விசிஷ்டாத்வைத ரீதியிலே அர்த்தம் சொல்லுவதாகத்தான் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த நானா சப்தாதி பேதாதிகரணத்திலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஞாச வித்யை அனுஷ்டிக்கப்பட வேண்டியது, சரணாகதி என்று ஒரு வித்யை இருக்கிறது, அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வதிகரணம். இல்லை என்றால் இந்த அதிகரணம் இங்கே தேவையே இல்லை. நானாசப்தாதி வேதாதிகரணத்தினுடைய பிரதான உத்தேசமே பிரபத்தி பண்ணுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் வந்தது என்று அந்த நயமயூக மாலிகா என்ற கிரந்தத்திலே அப்பய தீட்சிதரே காட்டியிருக்கிறார். அதனாலே பிரம்மசூத்திரத்திலே பிரபத்தி பிரஸ்தாபமே கிடையாது என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னதாகிறது. சர்ச்சை 3. இது இன்றைய சர்ச்சைகளிலே கடைசியான சர்ச்சை. தென்னாச்சாரியர்கள் பிரபத்தி என்கிறதை உபாயானுஷ்டானமாக ஏற்கவில்லை போல் இருக்கிறது. இந்த பிரபத்தி விஷயமான பிரபத்தி அனுஷ்டான விஷயமான வாதங்களிலே தேசிக சம்பிரதாயத்துக்கும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் வித்தியாசம் இருப்பது சுஸ்பஷ்டம். தேசிக சம்பிரதாயஸ்தர்கள் பிரபத்தி என்கிற உபாயானுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், பண்ணியும் வருகிறார்கள். தென்னாச்சாரியர்கள் பிரபத்தி என்று தனியாக ஒரு உபாயானுஷ்டானத்தை பண்ணுவதில்லை. பண்ணுவதில்லாததோடு அது ஒரு உபாயமே கிடையாதே என்று வாதமும் பண்ணுகிறார்கள். அதற்கென்ன சமாதானம் என்றால், இப்பொழுது மதுராந்தகம் சுவாமி சூக்தி, தென்னாச்சாரியர்கள் கூட பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் பிரபத்தி ஒரு உபாயம் என்றுதான் சொல்லி வந்தார்கள். பிறகு நவீனர்களானவர்கள் பிரபத்தி ஒரு உபாயம் இல்லையோ என்று சொல்கிறார்கள். பல விதமாக சொல்லுகிறார்கள். ஒன்று, அது உபாயமே இல்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் அது உபாயம்தான், ஆனால் அதை நாம் தனியாக அனுஷ்டிக்க வேண்டியதில்லை, துவயமந்திர உபதேசத்திலேயே முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் பகவத் பாஷ்யக்காரரே நமக்காக அனுஷ்டித்து போய்விட்டார், இனி நாம் தனியாக அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னென்னவோ விதமாக வாதங்கள் பண்ணுகிறார்கள். ஆனால் பிரபத்தி உபாயம்தான் என்பதை தென்னாச்சாரியர்கள் உள்பட எல்லா பூர்வாச்சாரியர்களும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார் மதுராந்தக சுவாமி. அதற்காக ஒரு வாக்கியம், பிரபத்தியை ஒழிய உபாயமில்லை என்றார் யாதிருச்சிகப்படியில் லோகாச்சாரியர். லோகாச்சாரியர் அஷ்டாதச ரகசியங்கள் என்று 18 ரகசிய கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். அதிலே ஒன்று யாதிருச்சிகப்படி என்பது. அந்த ரகசிய கிரந்தத்திலே பிரபத்தி பண்ணிக் கொள்வதை தவிர வேறு உபாயம் நமக்கெல்லாம் கிடையாது என்று ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ரகசிய கிரந்தமான ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயும் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார், உபாயம் ஸ்வீகார காலத்தில் புருஷ சாபேட்சமாய் புருஷகார சாபேட்சமுமாயிருக்கும் என்றார். உபாயம் என்பது இங்கே அவர் உபாயம் என்று சொல்வது பிரபத்தியை தான். ஸ்வீகார காலத்திலே பிரபத்தியை அவன் அனுஷ்டித்து பகவான் ஏற்றுக்கொள்கிற காலம் ஒன்று இருக்கிறது. அந்த சமயத்திலே அது புருஷ சாபேட்சமாயும் இருக்கும், புருஷகார சாபேட்சமுமாயும் இருக்கும் என்ற இடத்திலே
புருஷ சாபேட்சம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இவர் மதுராந்தக சுவாமியினுடைய வார்த்தை, புருஷ சாபேட்சமாக யாவது புருஷன் அனுஷ்டிக்கும் பிரபத்தியை அபேட்சிக்கையே. புருஷன் ஒரு காரியம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. புருஷ சாபேட்சம் என்றால் புருஷன் பண்ண வேண்டிய காரியத்தை அபேட்சித்திருக்கிறது. பெருமாள் மோட்ச பிரதானம் பண்ணுவது என்பது இவன் ஏதோ ஒன்று பண்ண வேண்டி இருக்கிறது உபாயமாக என்று மட்டும்தானே அர்த்தம். அந்த ஏதோ ஒன்றுதான் பிரபத்தி என்பது. புருஷன் அனுஷ்டிக்கும் பிரபத்தியை அபேட்சிக்கையைத்தான் இங்கே புருஷ சாபேட்சம் என்று சொல்கிறார். ஆஹா, பிரபத்தி என்று ஒன்று பண்ண வேண்டும் என்றாகிறது. அதற்கும் மேலே இந்த சர்ச்சையாளர்கள் என்ன சொல்கிறார்கள், பிரபத்தியா அதுதான் பண்ணி ஆயிற்றே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது துவய மந்திரம் இருக்கிறதே, அதானே பிரபத்தி மந்திரம். நீங்கள் பிரபத்தியை அனுஷ்டிக்கிறவர்கள் கூட துவய மந்திர உச்சாரணம் சொல்லித்தானே பிரபத்தி பண்ணுகிறீர்கள். அந்த துவய மந்திரத்தை எங்களுக்கு ஆச்சாரியன் உபதேசிக்கும் போதே அவர் பிரபத்தியையும் பண்ணிவிட்டதாகத்தான் அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பூர்வாச்சாரியர்கள் அப்படி சொல்லவில்லை. பிரபத்தி என்பது அந்த மந்திரோபதேசம் தான் என்று சொல்லவில்லை. பிரபத்தி என்றால் எப்படி பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய தேசிக சித்தாந்தத்திலே இப்படி அங்க பஞ்சக சம்பன்னமாக அந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கிற காலத்திலே மகா விஸ்வாசம் நேரிட்டு அது ஒரு க்ஷண கர்த்தவியமான ஒரு வியாபாரம் தனியாக பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதையே தான் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அது அடுத்த வாக்கியம். தத்வசேகரத்திலே, தத்வசேகரம் என்பது அஷ்டாதச ரகசியங்களிலே இன்னொன்று. ஸ்வரூப நிர்ணய பிரகரணத்திலே, அதிலே பல பிரகரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஸ்வரூப நிர்ணயம் என்று ஒரு பிரகரணம். அதிலே அந்த பூர்வாச்சாரியர் தென்னாச்சாரியர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இப்பிரதிபந்தக நிவத்திக்கு உபாயம் ஞாச சரணாகத்யாதி சப்த வாச்சியமாய். இதற்கு என்ன உபாயம்? பிரதிபந்தகம் என்பது மோட்ச பிரதிபந்தகம். நிவர்த்தி அது போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன உபாயம் என்றால், அவர் என்ன சொல்கிறார், ஞாசம் என்றும் சரணாகதி என்றும் இது போல பல சப்தங்களுக்கு வாச்சியமா பொருளாக ஒன்று இருக்கிறது. அது சத்தியவச்சனாதி கர்மங்கள் போலே சர்வாதிகாரமாயிருந்துள்ள பரமாத்ம பிரபதனம். அது சர்வாதிகாரம் என்றால் அதை வேதாத்தியனம் பண்ணினவன் தான் பண்ணலாம் என்றெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. சத்தியவச்சனம் எல்லாரும் பண்ணலாம் என்று இருப்பது போலே அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்து உலகும் அதனாலே பயன் பெற முடியும். பரமாத்மாவினிடம் பிரபதனம் பண்ண வேண்டும். பரமாத்மாவிடம் பிரபதனம் பண்ணுவது என்றால் வெறும் துவயமந்திர உச்சாரணம் தான் என்று நினைத்து விடாதீர்கள். ஆனுகூல்ய சங்கல்பாதி அங்கங்களோடு கூடியிருந்துள்ள யாஜ்ஞா கர்ப்பமான, யாஜ்ஞா கர்ப்பமான என்றால் நாம் ஒரு பிரார்த்தனை பண்ண வேண்டும் பெருமாளிடம். மந்திரத்தை சொன்னால் போதாது. யாஜ்ஞா என்றால் பிரார்த்தனை, கர்ப்பமான என்றால் உள்ளடக்கிய, பிரார்த்தனையை உள்ளடக்கிய விஸ்ரம்பரூப மகா விஸ்வாசம் அதிலே முக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞான விசேஷம் அதையும் சொல்லிவிட்டு அதில் ஞேயாகாரம், ஞான விசேஷம் என்றால் ஒரு ஞேயம் என்று ஒன்று இருக்குமே, அது ஒரு ஆகாரம் இருக்குமே. நாழியாக பார்த்து கொண்டிருந்தோமே பிரபத்தியிலே வேத்திய ரூபம் எது என்று, அதைத்தான் அவரும் சொல்லுகிறார். ஈஸ்வரனுடைய நிரபேட்ச சாதனத்துவம். ஈஸ்வரன் எதையுமே அபேட்சிக்காமல் தானே உபாயமாக நின்று விடுவான் என்பதை அப்பொழுது அனுசந்தித்துக் கொண்டு சொல்ல வேண்டும். இதுதான் சாஸ்திரார்த்தமாகையாலே சகிருத் கர்த்தவ்யம். இது மீமாம்சையில் சொல்லுகிறார்கள், சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் சகிருத் கர்த்தவ்யம் என்று ஜோதிஷ்டமும் ஒரு தடவை பண்ணால் போதும் என்பது போல இதுவும் கூட அதே மாதிரி தான், ஒரே ஒரு தடவை தான் பண்ண வேண்டும் என்று நம்முடைய சித்தாந்தத்திலிருந்து, தேசிக சித்தாந்தத்திலிருந்து சிறிதும் வேறுபடாமல் நாம் எப்படி பிரபத்தியை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அப்படித்தான் பண்ண வேண்டும் என்று தத்துவசேகரத்திலே லோகாச்சாரியரும் அருளி செய்திருக்கிறார். அதனாலே வித்தியாசம் கிடையாது. நவீனர்கள் தாங்கள் பண்ணாததற்கு ஏதோ ஒரு குயுக்தி வாதங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே. அடுத்ததாக ஒரு விஷயம், சாங்கரர்கள் அத்வைதிகள் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தையும் இதிலே தான் பார்க்கலாம். உபாயானுஷ்டானமன்றிக்கே மோட்சம் என்பது அத்வைதவாதம். அத்வைதிகள் என்ன சொல்கிறார்கள்? மோட்சேதுவா பக்தியை சொல்லுகிறார்களா பிரபத்தியை சொல்லுகிறார்களா என்றால் இரண்டும் கிடையாது அவர்களுக்கு. வாக்கியஜன்ய ஞானம்தான். தத்துவமசி என்ற வாக்கியத்திலிருந்து ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றே என்று நமக்கு புரிந்து விடுகிறது, நேரே மோட்சம் தான் என்கிறார்கள். அது தவிர உபாயானுஷ்டானம் என்று ஒன்று தேவையில்லையே என்று.
இதை நிரசனம் செய்வதற்காகவே இவ்வதிகரணம் என்பது ஸ்ரீபாஷ்யாதிகளில் வியக்தம். இந்த நானா சப்தாதி பேதாதிகரணம் என்று ஒன்றை சூத்திரக்காரர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் இந்த அத்வைத மத கண்டனத்துக்காகத்தான். அப்படி சில பேர் நினைத்து விடக்கூடாது, எந்த உபாயமே அனுஷ்டிக்காமல் பிரம்ம வித்தியே தேவையில்லை, மோட்டம் கிடைத்துவிடும் என்றெல்லாம். அது கூடாது என்பதற்காகத்தான் இந்த அதிகரணமே வந்திருக்கிறது. ஆதலால் சரணாகதி அனுஷ்டானமே மோக்ஷோபாயம் என்றதாயிற்று. நமக்கெல்லாம் பக்தி யோகம் பண்ண சக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் சரணாகதி அனுஷ்டானம் ஒன்றுதான் மோட்சோபாயம் என்று சொன்னதாக ஆகிறது என்று இன்றைக்கு இதிலே நிறுத்திக் கொள்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ஸ்லோகம் முடிந்தது. நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம்.